சாதிக்க பார்வையின்மை ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்த மதுரை கே நகர் அரசு பார்வைத்திறன் குறையுடையோருக்கான நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். மதுரை விஷன் என்பவர் சார்பாக பார்வைத்திறன் குறையுடையோருக்கான மாபெரும் அறிவியல் கண்காட்சி மதுரை கே நகர் அரசு பார்வைத்திறன் குறையுடையோருக்கான பள்ளியில் நடைபெற்றது. விஷன் என்பவர் என்னும் தொண்டு நிறுவனம் 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தற்போது 16 மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள 21 சிறப்பு பள்ளிகளில் உள்ள பார்வை திறனற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும் இந்நிறுவனம் மூலம் அறிவியல் மற்றும் கணிதம் அணுகக்கூடிய வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 உலக அறிவியல் தினத்தை முன்னிட்டு இந்நிறுவனத்தால் பள்ளியில் பிப்ரவரி 20, 2025 அன்று அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. அறிவியல் மற்றும் கணித துறைகளில் வருங்காலங்களில் பார்வை திறனற்ற மாணவர்களும் சிறந்த முறையில் சாதிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்நிறுவனம் செயல்படுகிறது. அரசு பார்வையற்றோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் SP தங்கவேல், விஷன் எம்பவர் நிறுவனத்திலிருந்து கல்வி ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் மற்றும் வைஷ்ணவி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அறிவியல் சோதனைகள், கணிதம் தொடர்பான கணக்கீட்டு சிந்தனையை வளர்க்கும் விளையாட்டுகள், சுற்றுச்சூழலை காப்போம் எனும் தலைப்பில் நாடகம், பாடல், நடனம் என பார்வையற்ற மாணவர்கள் பார்வையுள்ள மாணவர்களுக்கு செய்து காட்டினர். அன்னை சத்திய அம்மையார் தொடக்கப் பள்ளியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பார்வையுள்ள மாணவர்களும் அவர்களின் ஆசிரியர்களும் மதுரை கிழக்கு வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் நாகலட்சுமி அறிவியல் கண்காட்சியை கண்டு வியந்து பாராட்டினார். வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெருப்பில்லா சமையலின் கீழ் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை பார்வை திறனற்ற மாணவர்கள் பிற மாணவர்களுக்கு செய்து காட்டி ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்கி கூறினார்கள். இறுதியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் விஷன் என்பவர் சார்பாக பங்கேற்பாளர் பதக்கங்களும், வினாடி வினாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வெற்றியாளர் பதக்கமும் வழங்கப்பட்டு அறிவியல் தின கொண்டாட்டம் இனிதே நிறைவு பெற்றது. என்னுடைய பெயர் தான் சர் சி வி ராமன். நான் 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டம் திருவானைக்காவலில் பிறந்தேன். என்னுடைய